வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பல நேரங்கள்ல நாம ஒரு விஷயத்தை செய்வதற்கு திறமை உடையவர்களாக இருப்போம். பட் இருந்தாலும் நமக்கு நம்ம மேலேயே ஒரு நம்பிக்கை இருக்காது. நம்மள நம்புறதுக்கே அ மறுத்து, நம்மளால இது செய்ய முடியாது. எனக்கு இந்த தகுதி கிடையாது. அப்படிங்கிற மாரி நம்மள நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கின்னு பல விஷயங்களை செய்யாம இருப்போம். சில நேரங்கள்ல என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல. என்னை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் முழுக்க முழுக்க என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு உணர்வு இருக்கும். இன்னொன்னு என்னால எனக்கு தெரியுது இத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது சரின்னு எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் என்னால ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு சைக்காலஜில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 3 நிகழ்வுகளுமே நம்முடைய லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஏதோ என்னால அத எக்ஸிக்யூட் பண்ண முடியல. என்னுடைய உணர்வுகள் காரணமாகவோ, என்னுடைய புரிதல் காரணமாகவோ, என்னுடைய சூழ்நிலைகள் காரணமாகவோ என்னால அத செய்ய முடியல அப்படின்னு நினைக்கணும்னு சொல்றாங்க. இது நம்ம உதாரணமா உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நெறைய மரங்கள் எல்லாம் நம்ம வெட்டக்கூடாது. கிரீன் என்வாயர்ன்மென்ட்லாம் நம்ம ப்ரமோட் பண்ணணும். ஏன்னா நம்ம பூமி இப்போ வெப்பமயமாதல அப்படி தடுக்கணும்னு சொன்னா, நம்ம நெறைய மரங்கள் நட்டு இந்த உலகை காப்பாத்தணும் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் தவிர்க்க முடியாத பல காரணங்களால் இதை ப்ரமோட் பண்ணக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இந்த மரம் வெட்டுறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மாரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ குடிநீர் அப்படிங்கிறது மக்களின் உயிர் நாடி அப்படின்னு பல இடங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பட் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. குடிநீரை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. மழைநீர் சேகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறோம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால் நாம கூட பார்த்தோம்னா பைப் திறந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கை கால் கழுவுறதோ, ஃபேஸ் வாஷ் பண்றதோ, இல்ல குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கெட் 2 பக்கெட்ல நம்ம குளிச்சு முடிச்சிடலாம் இருந்தாலும் கூட நம்ம ஷவர் திறந்து விட்டு ஹவர்ஸ் டுகெதர் நம்ம குளிக்கிறதோ, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல சில நேரங்களில் பைப் உடைஞ்சு தண்ணி கூட நிறைய வேஸ்டா போயிட்டே இருக்கும். அப்போ தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் கூட நமக்கு மனசுக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளால அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. நாமளே அந்த விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மண்ணில் அது மக்காது, இதனால நிறைய என்வரன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. பட் இருந்தாலும் கூட நம்மளால பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாம இருக்க முடியறது இல்லை. அப்போ சில விஷயங்கள் நமக்கு தவறு அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட, இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்புடையது இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட, நம்மால் அதிலிருந்து விலகி இருக்க முடியல. அப்போ இந்த விஷயத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்மால ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட சில சூழ்நிலை காரணங்களால், சில அன்கன்ட்ரோலபிள் ஈவெண்ட்ஸ்னால நம்மளால செய்ய முடியாம போற இந்த பிஹேவியருக்கு பேரு லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புரிந்து ஸ்லோவா இதை நம்ம மாத்திக்க முயற்சி பண்ணோம்னா மாத்திக்க முடியும் அப்படிங்கிறதா இன்றைக்கு நம்முடைய கருத்து. தேங்க்யூ.